For all your travel needs, domestic and international ticket, visas, insurance, and passport renewal, kindly contact below number. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீனிவாசன், சென்னை. நாம் இந்த வீடியோவில் ஆடிப்பட்டம் விதைப்பு அதை பற்றி தான் பார்க்கலாம். இதை பார்த்தோன்னே அப்படி தான் தெரியும், பட் உண்மையிலேயே அது கிடையாது. எனக்கு எந்த ஒரு பட்டமும் கிடையாது. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் விதைப்பேன். ஏற்கனவே இந்த பால் கவரில் விதைக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஒரு பின்னாடி இருக்கிற பெரிய செடி பார்த்திங்கன்னா மிளகாய் செடி. அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்ச் எண்டில் விதைச்சது. அதுக்கப்புறம் இருந்த குட்டி குட்டி அந்த செடி பார்த்திங்கன்னா மிளகாய். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த கொடை மிளகாய், அதாவது கொடைக்கானல் நெய் மிளகாயை தான் அப்படி எழுதியிருக்கேன். என்னோட இது ஜாவர் சில்லி. இப்போ அடுத்த ரகம் பாருங்கள். இது நாகா வைப்பர் இந்த சில்லி. இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த சீசனாலிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம போட்டு வச்சுட்டா எப்போ அதோட விதைகள் நல்லா சீசனுக்கு வருமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்காக தான். இப்போ இந்த ரகம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் பழைய விதை. இந்த ஆரணி கத்திரின்றது 2 வருஷம் பழைய விதை. இன்னும் அந்த கவர்லேயே எழுதி வச்சுருக்கேன் டேட்டோட. அது வரணுன்ட்டு இருக்கும்போது கரெக்டாக வரும். இது பெல் சில்லி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பிப்ரவரி இருக்கலாம், அந்த சமயம் இருக்கும். இதை தவிர பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கவர் இருக்குது. அடுத்த வாரம் என்ன போடணும் அப்படின்ட்டு ஒரு இதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 எக் பிளான்ட், அதாவது கத்திரி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 7ஆம் தேதி விதைச்சது. எப்பயுமே வெயிலில் கொஞ்சம் கத்திரி நல்லா அருமையாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வந்துடுது. ஏன்னா வெயிலில் வைக்க அது நல்லா அருமையாக வரும். ஏன்னா ஷேடு மட்டும் இருக்கவே கூடாது கத்திரிக்கு. இந்த வீடியோ மெயினாக எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வளங்க. இப்போ மிளகாய் ரகங்கள், ஒரு சில மிளகாய் ரகங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேடில் வளங்க. வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ.